பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலமெல்லாம் ரொம்ப ஆசைப்பட்டு மற்றவர்களை தூண்டிய விஷயம் தஹஜ்ஜத் என்பது. தஹஜ்ஜத் அவ்வளவு ஒரு முக்கியமான அமல். இது தொழுகிற முறை என்ன சிறப்பு, எப்படி தொழுகணும், எதுக்காக அப்படிங்கிறது ஹதீஸ்ல வருது. தர்முஸ் சாலிஹீன், ரெண்டு விஷயம் சொல்லணும் தஹஜ்ஜத்ல. நல்லடியார்கள், வலிமார்கள், இளைஞர்கள்னு உலகத்துல எத்தனை பேர் உங்களுக்கு தெரியுமோ கடந்த காலங்கள்ல அவங்க அத்தனை பேர்த்துக்கான ஒரே ஒரு ஒரு யூனிஃபார்ம் தஹஜ்ஜத். அவங்க எல்லாமே தொழுவோம், எல்லாரும் தஹஜ்ஜத் தொழுவோம். நீங்க தான தர்மம் நம்ம பண்ணுவோம், சில பேர் பண்ண மாட்டாங்க, நம்மள்ட்ட சில நல்ல பண்ணிருக்கோம், அதை அவர் பண்ணிருக்க மாட்டாரு. அத்தனை இறைநேசர்களிடத்திலேயும் ஒரே மாதிரியான ஒரு அடையாளம் சொல்லுங்கன்னா அவர்கள் தஹஜ்ஜத்தை விட மாட்டார்கள். தஹஜ்ஜத் தொழுதா இது கிடைக்கும் அது கிடைக்கும்ன்றதுலாம் இல்லை. ஆச்சரியம் என்னன்னா கிதாபுகளில் தஹஜ்ஜத் தொழுதால் நோய்களில் இருந்து நிவாரணம் கிடைக்கும்னு இருக்கு. என்ன சம்பந்தம் இல்லை. நோய்களில் இருந்து நிவாரணம் பெற விரும்புவோர் அவர்கள் தஹஜ்ஜத் தொழட்டும் அப்படின்னு வரும்.